பெரும்பாலும் நல்லா பார்த்துட்டீங்களா? இந்த பரிசம் போடும்போது மட்டும் பெரிய காலி பயலாக இருந்தாலும் நாளே பியூட்டி பார்லருக்கு போய் சிறச்சு அப்படி கிருதாவெல்லாம் இறக்கி 1.5 கிலோ பேரலை வழியை அப்பிட்டு போவாங்க. அவன் போகும்போது பரிசம் போடும்போது மட்டும் மாப்பிள்ளை மட்டும் தனியாக போக மாட்டேன். இவனுக்கு ஒரு அல்லக்கை ஒரு 4 பேர் இருப்பாங்க. அவங்க உரம் பிளாக்லேயே சரக்கு அடிக்கிறவங்க. அவங்கள காலையிலே ஊற்றி கரெக்ட் பண்ணி விட்டுருப்பேன். டேய் 8 மணிக்கு. ஆமாம் 8 மணிக்காச்சு. அவங்க டேய் பொண்ணு வீட்டில் என்ன கேட்டாலும் நான் எரிக்கிடுவேன். நீங்கள் 4 பேர் கரெக்டாக பேசுனீங்கன்னா 12 மணிக்கு கடை திறந்தா ஆளுக்கு ஒரு ஆப்பு வாங்கி தருவேன். அவங்க உடனே கஞ்சிலாம் போட்டு சட்டையை இன் பண்ணி அப்படி வெட்டச்சு நெஞ்சலுமெல்லாம் பிதுங்கும். அப்படி போயிடுவாங்க. போய் பொண்ணு வீட்டில் அப்போதே ஆரம்பிப்பாங்க. தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. டம்ளரில் தண்ணி ஊற்றி கொடுக்கும்போது மாப்பிள்ளை அப்படி அட்னக்காலை போட்டு உட்காந்துருப்பார். ஏன்னா எல்லா கட்ட வழக்கம் இருக்கு முண்டை நடிப்பேன். அது வெதறக்குள்ளே கையை விட்டு உட்காந்துருப்பேன். ஏன் கை நடக்குது? உள்ளே வச்சிருக்க கட்டிங்க எவனு எடுத்துட்டேன். பொண்ணு வீட்டில் தண்ணி கொடுக்கும்போது இந்த 4 பேர் மாப்பிள்ளைக்கு பக்கத்தில் வந்தேன் பாரு வெனகாரங்க 4 பேர். அவன் ஆரம்பிப்பேன். ஹலோ என்னது அப்படின்யா. பச்சை தண்ணிங்க. போமா தண்ணின்னுலாம் அவர் குடிக்கவே மாட்டார். பச்சை தண்ணி போறே எத்தவான்ட்டுவேன். உடனே அது அப்படிவா எப்படி மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்காரங்களாம் அப்படியே ஆனந்த கண்ணீர் வடிப்பாங்க. அவன் குணம் தெரியாம திருப்பி வந்து டீயை கொண்டு வருவாங்க. என்னன்னு கேட்பேன். அந்த 4 பேரில் ஒரு ஆள் எழுந்திரிச்சுக்குவேன். என்ன டீ மில்க் ஐட்டமே சாப்பிட மாட்டார். போமா போ போயிடுவாங்க. மிச்சரை கொண்டு வருவாங்க. மிச்சர்லாம் எத்துவாங்க தட்டை. அவர் எப்படி ஒரு மனுஷன் தலை எந்த கட்ட வழக்கம் இல்லாத ஆள்கிட்ட போய் சரின்னு பொண்ணை கொடுத்துட்டாங்க. கல்யாணம்லாம் முடிஞ்சு பொண்ணை கொடுத்து விட்டோம்னு பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் நம்ம பிள்ளைய போய் பார்த்துட்டு வரோம்னு 2 பேரும் வேகாத வெயிலில் பிஞ்சக்காடு ஒத்த வழிதான் நடந்து போறாரு. அப்பாவுக்கு பேர பாவம் காலில் முள்ளடிச்சு போச்சு. முள்ளடிச்சதோட கெந்தி கெந்தி நடந்து போறேன். போய் இந்த நல்ல மனத்தை மாப்பிள்ளை கட்டிட்டு போனேன் பாரு. போய் கதவை தட்டியிருக்கேன். பொண்ணோட அப்பா நம்ம பிள்ளை எப்படி இருக்குன்னு பார்க்கறது கதவை தட்டியிருக்கேன். கதவை தட்டினவனே இந்த நல்ல மாப்பிள்ளை என்ன பண்ணியிருக்கேன், சட்டியோட நிறைய போதில் அருவாளோட நின்றுருக்கேன். நின்றவனே மாப்பிள்ளைய பார்த்த பொண்ணோட அப்பா பார்த்தவனே இவனுக்கு வந்து கந்து வட்டிக்காரன் மாதிரியே நினச்சி சட்டையை பிடிச்சிட்டு ஒரு அரை அரைஞ்சு ஓங்கியிருக்கேன். லேசாக ஒரு வெட்டு. பொண்ணோட அம்மா பாவம் அது முரட்டு பொம்பளை நடக்க முடியலை. அது பாவம் அனகொண்டா பாம்பு மாதிரி இப்படி என்னங்க என்னங்கன்னு கடைசியில் ஊருக்காரன் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் போய் பொண்ணோட அப்பா அம்மா உட்காண்டாங்க. இந்த மாப்பிள்ளை ஊருக்காரன் வந்திருக்கேன். ஒருத்தன் மீசையை நல்லா முறுக்கி விட்டு. அப்புறம் மாப்பிள்ளை போய் பார்த்தீங்களா எப்படிங்க தங்கம்மத்த வய மஜத்தை பிடுங்கினான்டா. கொஞ்சம் மிஸ்ரா குதிங்காலோட வெட்டினாடா. எந்த கெட்ட வழக்கு இல்லைன்னு சொன்னீங்களாடா அப்படின்னு.